சத்தியவசன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளிலே ஒரு சிந்தனையோடு உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். யாராவது எங்களுக்கு ஏற்ற நன்மையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை கேட்கின்ற எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி பொங்குறதாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நாங்கள் குதூகலித்து போவோம். சொன்ன நபரோடு நாங்கள் அங்கே மகிழ்ந்து அவர்களோடு கொஞ்சம் ஒன்றுபட்டு நாங்கள் மகிழ்ந்து அவர்களை உயர்த்தி பேசுவதை காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் ஏதாவது காரசாரமான காரியங்களை எங்களுக்குள் சொல்வார்களே ஆனால் எங்களுக்கு அதிகபட்சமான கோபம் அங்கே வெளிப்படுகிறதா இருக்கிறது. வெளிப்படுவது மாத்திரமல்ல, அதை நாங்கள் செயலிலே கூட காண்பிக்கலாம். இதை நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சமய காரியங்களுக்காக ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற வாக்குத்தத்த வசனங்கள், உதாரணமாக, நீ கீழாக மாட்டாய், நீ மேலாவாய், நீ வாளாக மாட்டாய், தலையாகவாய், மேலும் நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், நான் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படியாக பல வாக்குத்தத்தங்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் எனக்கு இப்படியாக சொல்லிவிட்டார், ஆகவே அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், அவர் என்னை கீழாக்க மாட்டார், அவர் கூடவே வருகிறார், அவர் எனக்கு போதிக்கிறார், அவரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி பெரிய மகிழ்ச்சி அங்கே அடையர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம். காலம் கடக்கும் பொழுது அந்த உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணைந்து அங்கே எங்களுடைய உள்ளம் கரைந்து சோர்ந்து போவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் ஒரு சோர்வை அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கேள்வி கூட வருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே அப்படி என்று சொல்லி நாங்கள் யோசிப்பதுண்டு. ஆண்டவர் சொன்னது உண்மையா? ஒரு கேள்வி கூட உள்ளத்தில் எழும்புகிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் ஒன்றை மறந்து போகின்றவர்களாக இருக்கின்றோம். வேதத்திலே ஒரு பகுதியை பார்ப்போம். அந்த இடத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் எப்படி என்ன விதமாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே 2ஆம் 3ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நாங்கள் இந்த வார்த்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆபிராமை ஆசீர்வதிக்கிறதே நாங்கள் அவர் சொன்ன வண்ணமாக ஆபிரகாமை அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் வயது சென்ற முதிர் வயதானவன். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் ஆசீர்வதித்திருந்தார். அதை நாங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய மூத்த ஊழியன் அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுமாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரனையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் அந்த 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதின் காரணம் அந்த வசனங்களில் அப்படியாக தான் சொல்லுகிறது. எல்லா விதமான நிறைவான ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றிருக்கிறார். இப்படியாக அந்த நிறைவின் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக அங்கே அவருக்கு கிடைக்கப்பெற்றதா இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னத்தான் பிரியமானவர்களே? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதே போல் அவர் கட்டளை அங்கே கொடுத்தவராயிருக்கிறார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவருக்குள் நிறைவேறுவதற்கு அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். நாங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் தகப்புடைய வீட்டையும் விட்டு போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இது இலகுவான காரியம் அல்ல. நாங்கள் வளர்ந்த இடம், நாங்கள் வாழ்ந்த இடம், எங்கள் உறவு, நண்பர்கள், நாங்கள் பழகின இடங்கள், இவை எல்லாவற்றையும் விட்டு போவது சொல்வது இலகுவான காரியம் அல்ல.
பல தேவர்களை வணங்கின ஆபிரகாம், பல பின்னணிகளை உடைய ஆபிரகாம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதைத்தான் நாங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அவர் கீழ்ப்படிந்த படியினாலே பெரிய காரியங்களை நான் முதல் சொன்ன வண்ணமாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனார். அவர் சொன்ன காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடியினால் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் அங்கே சுதந்தரித்துக் கொண்டார். சில நேரம் ஆண்டவர் எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். சில காரியங்களை விட்டுவிடும்படியாக அவர் சொல்லுவார். சில இடங்களுக்கு போக வேணான்னு சொல்லுவார். சில காரியங்களை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுவார். நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கின்றோமா? நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 9ஆம் வசனம் வரை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தங்களும் கட்டளைகளும். பலன் கொண்ட திடமனதாயிருந்து இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். தொடர்ந்து நாங்கள் 6ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கிற மாத்திரம் மிகவும் பலன் கொண்ட திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். தேவன் அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளைகளையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, தெளிவாக வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட சில வாக்குத்தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதபடி இருப்பதற்கு காரணம் நாங்களே, தேவன் அல்ல. வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். வருடத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் பொழுது, இல்லாவிட்டால் எங்களுடைய ஏதாவது ஒரு சமய காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது, இல்லாவிட்டால் எங்களுடைய தனிப்பட்ட ஜெப வேளையிலே தேவன் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரேயானால் முதல் வேலையாக அதிலே கொடுக்கப்பட்ட கட்டளையை நாங்கள் ஹைலைட் பண்ண வேண்டியது முக்கியமான காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் கட்டளை வாக்குத்தத்த வசனத்தை பிரிண்ட் போட்டு எங்களுடைய கண்கள் பார்க்கும் இடங்கள், எங்கள் இல்லங்களில் நாங்கள் அங்கே தொங்க வைப்போமே. ஆனால் எங்களுடைய இல்லத்திலே வாசல் முன்பகுதியா இருக்கலாம், நாங்கள் அதை அங்கே தொங்க விடும் பொழுது எங்கள் கண்கள் அதை எந்நேரம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக அந்த கட்டளையும் வாக்குத்தத்தமும் இணைந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் சற்று எங்களை ஆராய்வோம். வாக்குத்தத்தம் வசனத்தை மாத்திரம் நாங்கள் சிந்தித்து அதை மாத்திரம் நாங்கள் எண்ணிக்கொண்டு இராதபடி, அதற்கு முன்பதாக அதற்கு பின்பதாக சொல்லப்படுகிற கட்டளைகளை குறித்து நாங்கள் சிந்திப்போம். அப்படியாக சிந்திக்கும் பொழுது அதை நாங்கள் எங்கள் ஆழ் மனதிலே குறித்து நாங்கள் ஆராய்ந்து அதை செயல்படுத்தும் பொழுது என்னுடைய வாழ்வு அங்கே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் மாத்திரமல்ல, அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதாய் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படியாகத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் மூலமாக பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுவோமாக, எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும். நாங்கள் கண்களை மூடி இந்த வேளையில் நாங்கள் செபிப்போமாக. மகா கிருபை நிறைந்தவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக, இந்த புதிய நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தங்களோடு கட்டளைகளும் கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிக்கவும், அதனூடாக நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்கள் மனக்கண்களை திறக்கும்படியாக உமது பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை இரக்கம் வைங்க, ஒரு விசை உமது கிருபையை அருளுங்க. அப்பா பிதாவே, தெளிவடைய கிருபை கட்டளிடும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபித்து நிற்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.